அதிமுக இப்ப அவர் 3 நிமிஷம் பேசியிருக்காரு. அவர் 3 நிமிஷம் பேசியிருக்காரு. எல்லாருக்குமே 3 நிமிஷங்கள் வழங்கப்படும். இப்ப சார் நீங்க சீனிவாசன் சார் நீங்க தொடரலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அதிமுக செய்தது என்ன? நீங்கள் தொடரலாம். நியூஸ் தமிழ் 24+7 இந்த நிகழ்ச்சி ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி, தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வாக்காளர்களிடம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற அந்த தொலைக்காட்சிக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் சக தோழர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்கிறேன். விஜயபாஸ்கர் எனும் நான், அந்த முழக்கம் 26 சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளோடு அந்த மந்திரமும் இணைந்து சட்டப்பேரவையிலே ஒலிக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், உழைப்பவரே உயர்ந்தவர் என்றார். புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள், வளம் வளர்ச்சி அமைதி என்று சொன்னார்கள். அமைதி வளம் வளர்ச்சி என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு புரட்சி தமிழன் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் வழியிலே நடைபோடுகின்ற விராலிமலை ஜல்லிக்கட்டு நாயகன், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த நாயகன் இன்றைக்கு டாக்டர் சி விஜயபாஸ்கர் என்கின்ற அந்த மனிதன் புதுக்கோட்டை மண்ணிற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அப்படி திட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், 100 ஆண்டுகள் கனவு திட்டம், 100 ஆண்டுகள் விவசாயிகளுடைய வாழ்வாதார திட்டம். அந்த திட்டம் காவிரி, குண்டாறு, வைகை, வெள்ளாறு அந்த திட்டம் சாத்தியமில்லை, அது வர முடியாது என்று எத்தனித்தார்கள் எத்தனையோ பேர். நான் இந்த மண்ணில் பிறந்தவன், இந்த மண்ணின் மைந்தன். இந்த காவிரி திட்டத்தை, கனவு திட்டத்தை நடத்துவதிலே நான் தயாராக இல்லை என்றால் எனக்கு எதற்கு அமைச்சர் பதவி என்று தமிழக புதுக்கோட்டை வாக்காளர்களை பார்த்து கேள்வி கேட்டு அத்துணை விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு 14,500 கோடி, அந்த 14,500 கோடியை மத்திய நிதியிலே இருந்து முதல் நிதியாக, தவணை நிதியாக 700 கோடி பெற்று விராலிமலையிலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை அழைத்து வந்து அந்த காவிரி கனவு திட்டத்தை நடத்தி காட்டிய ஜல்லிக்கட்டு தலைவன் நாயகன் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை தொடங்கினார்கள். திமுக அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வைத்திருக்கிறது. நண்பர் சொன்னார், மருத்துவக் கல்லூரி இங்கே உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டை வாழ் மக்களுக்கு தெரியும், அடிபட்டு விபத்து ஏற்பட்டால் தஞ்சாவூருக்கு போய் என்று மருத்துவ பரிந்துரை செய்து அனுப்பியிருப்பார்கள் மருத்துவர்கள். அந்த நிலையில் இருந்த மக்களை காப்பாற்றுவதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை பதவிக்கு வந்தவுடன் புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே போய் மன்றாடி இந்த புதுக்கோட்டைக்கு ஒரு அடையாளம் வேண்டும், இங்கே ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று கேட்டு அந்த மருத்துவக் கல்லூரியை பெற்று தந்தவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, பல் மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு அடையாளம். அதற்கு பக்கத்தில் இருக்கிற முள்ளூர் கிராம பஞ்சாயத்திலே ஸ்மார்ட் சிட்டி, துணைக்கோள் நகரம், அடிக்கோள் நாட்டிய அண்ணன் விஜயபாஸ்கர். காலரை தூக்கி விட்டு இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை வாக்காளர் சொல்றான், இருந்தா இப்படி இருக்கணும், இருந்தா விஜயபாஸ்கர் மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா யாரும் தேவையில்லைங்கிற நிலைதான் இன்றைக்கு. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அத்தனை தொகுதிகளும் அடுத்த ரவுண்ட்ல வர்றேன். புதுக்கோட்டை தொகுதியில அவர் செஞ்சு வச்சிருக்கிற அத்தனை பணிகளும், மக்கள் பணிகளும் கல்வெட்டுக்களாய் ஒவ்வொரு வாக்காளருடைய மனதிலே இருக்கிறது. இரவு நேரத்திலே ஏழை எளிய மக்கள் மருத்துவ உதவி செய்வதற்கு அம்மா மருத்துவ கிளினிக், அம்மா மருத்துவ மெடிக்கல் அத்தனையும் கொண்டு வந்தது அண்ணா திமுக, கொண்டு வந்து புதுக்கோட்டைக்கு தந்தது அண்ணன் விஜயபாஸ்கர். இப்படி பல்வேறு திட்டங்களை வழங்கி புதுக்கோட்டை மண்ணிற்கு அடையாளமாக இருக்கிற அண்ணன் விஜயபாஸ்கர் தான் இரட்டை இலை. அவர் நினைத்தால்தான் 6 சட்டமன்றமும் இரட்டை இலை என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சபைக்கு போவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி சார். இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மருத்துவமனை தொடங்கி பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சிருக்கிறோம், விவசாயிகளுக்கான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஐயா திட்டமிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாரு.